பாண்டியன் டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. கோமதி வந்து என்னம்மா இப்ப என்னுடைய தம்பி கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு இல்லாத உரிமையா சொல்லி கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ இப்ப அவர் என்னுடைய புருஷன், அவரு வந்து இப்படி எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்டா இவங்க எல்லாரும் எப்படி மதிப்பாங்க? அதனால இவர் கேள்வி கேட்க கூடாது. எதுவா இருந்தாலும் எப்படி சொல்லணுமோ அப்படி பொறுமையா சொல்லுங்க. இவர் ஒன்றும் தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாள் கடக்க வந்து கடையில இருக்காங்க. இப்ப நீங்க ஓசில உட்கார்ந்துட்டு மட்டும்தான் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா மீதி எல்லா வேலையும் என் புருஷன் செய்யறாங்க. கூலிக்கு போனா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதை கூட கொடுக்கறது கிடையாது. இப்படி எல்லாம் நீங்க இருக்கும்போது என் புருஷனை கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு சொல்லி சுகன்யா கோவப்படுறாங்க. உடனே பாண்டியன் கேட்டது என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கிருந்து ஃபீல் பண்ணி போறாங்க. உடனே பழனி மச்சான், சுகன்யா பேசின எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அவளுக்கு நம்மளுடைய உறவை பத்தி எதுவுமே தெரியாது, அதனால அவ அப்படி பேசியிருக்கா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்றாங்க. உடனே சுகன்யா, நீங்க போய் இவர் காலில் ஏன் விழுறீங்க, ஒழுங்கா எந்திரிங்கன்றாங்க. உடனே பழனி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின நடக்கிறதே வேற. என் மச்சானை பத்தி எனக்கு தெரிஞ்சா போதும், உனக்கெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அவரை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்ப நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன், நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப எனக்கு இந்த குடும்பத்துல என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? இதுக்கு மேல உங்க கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சுகன்யா கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாண்டியன் இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரம்புவை முடிச்சிருக்காங்க.